வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் போராட்டம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை உடைக்கும் முயற்சியால் பதற்றம். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டி. 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல். 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்க முடிவு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் நிலையில் திமுக ஒதுக்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் வழங்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த கூட்டணி பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வருகிறது. தொகுதி பங்கீடு குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நிறைவடைந்து விட்டதாகவும் ஒத்துழைப்புடன் போட்டியிடும் சூழல் உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் வழங்கப்படும் என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக பொறுப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கூறுகையில், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசியல் களம் தேர்தலை முன்னிட்டு சூடுபிடித்துள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி அலுவலகத்தை உடைக்கும் முயற்சியால் அப்பகுதி முழுவதும் பதற்றமான நிலை ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேட்புமனு தாக்கல் இறுதி நாளிலும் அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை என காங்கிரஸ் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டனர். அப்பொழுது காவல்துறையினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமிக்கு பதிலாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நாராயணசாமி ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கூடி ஆலோசனை நடத்தினர். வயதை காரணம் காட்டி நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்காத நிலையில் அதே காரணத்தால் மாநில தலைவர் பதவியிலிருந்தும் வைத்தியலிங்கத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் சிலர் கட்சி அலுவலகத்தில் பொருட்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மேலும் வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம், கோஷங்கள் எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக பூக்கடை ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக பூக்கடை ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜவேலு மடுகரை பகுதியில் உள்ள BS நகர், இந்திரா நகர், குரு நகர் மற்றும் வள்ளலார் நகர் பகுதிகளின் வாக்காளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியலை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு வேட்புமனு தாக்கல் செய்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ராமு கட்சி தொண்டர்களுடன் தாக்கல் செய்தார்.
அதற்கு முன்னதாக அவரது குலதெய்வம் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்து அதனைத் தொடர்ந்து பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் இருந்து இருசக்கர வாகனங்களில் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என்று திரளாக கலந்து கொண்டனர். எதிர்கால மணவெளியின் சட்டமன்ற உறுப்பினரை என்று கோஷங்களை எழுப்பி சிறப்பித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சரவணன் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தக்கக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட டிபிஆர் செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக டிபிஆர் செல்வம் போட்டியிடுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேலு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தேங்காய்திட்டில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்த மோகன்தாஸ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகிக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அதன் சார்பில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட என்ஆர் காங்கிரசின் பொறுப்பாளர் மோகன்தாஸ் தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிறகு அலுவலகத்தில் இருந்து வெளியில் வரும் பொழுது அவர்களுடைய தொண்டர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்து எதிர்கால சட்டமன்றமே என்ஆர் காங்கிரசின் பொறுப்பாளரே என்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்துடன் செயல்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரின் தொண்டர்கள், அந்தந்த கிராம பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மோகன்தாஸுக்கு ஆதரவை தெரிவித்தனர். மோகன்தாஸ் பேசுகையில், காங்கிரஸ் கட்சியானது எனக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்காமல் அவமதித்த காரணத்தினால் என்னை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் விலகி என்ஆர் காங்கிரஸில் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். எனக்கு ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் நான் பணியாற்றுவேன் என்று கூறினார். விதை மருத்துவம் என்ற தலைப்பில் குயவர்பாளையம் அட்டமா பயிற்சி மையத்தில் இலவச மருந்தில்லா மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் இயங்கி வரும் அட்டாமா பயிற்சி மையத்தில் பொதுமக்களுக்கு இலவச மருந்தில்லா மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் விதை மருத்துவம் என்கிற மருந்தில்லா மருத்துவ முறையை பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் எளிதாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. விதை மருத்துவம் என்பது நம் வீட்டு சமையலறையில் பயன்படுத்தி வரும் அஞ்சரை பெட்டியில் உள்ள விதைகளான கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் போன்ற விதைகளை கொண்டு உடலில் தோன்றும் சிறு சிறு உபாதைகளான சளி, தும்மல், சைனஸ், தலைவலி, பல்வலி, வயிற்றுவலி போன்ற அனைத்து உடல் உபாதைகளையும் பக்க விளைவு இல்லாமல்
சரி செய்வதற்கான மருத்துவ முறையாகும். இதன் செய்முறை நுணுக்கங்களை டாக்டர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு மிக எளிமையாக கற்றுக் கொடுத்தார். பொதுமக்களும் மிக சிறப்பான முறையில் கற்று பயனடைந்தனர். இந்த இலவச பயிற்சி முகாமானது கலைமாமணி நெல்லை ராஜன் தலைமை ஏற்க மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் கலைமாமணி பாலன் நன்றி உரையோடு முடிவடைந்தது. இந்த இலவச பயிற்சி முகாமிற்கான ஏற்பாட்டினை டாக்டர் செந்தில்குமார் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரியில் தேமுதிக சார்பில் நெட்டப்பாக்கம் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கூட்டணியில் சீட்டு ஒதுக்காத நிலையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இந்தியா கூட்டணியில் குழப்பம் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் 2 தொகுதிகளில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நெட்டப்பாக்கம் தொகுதியில் தேமுதிக மாநில செயலாளர் வேலு மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தமிழ்ச்செல்வி ஆகியோர் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்தியா கூட்டணியில் தேமுதிகவிற்கு அதிகாரப்பூர்வமாக தொகுதிகள் ஒதுக்கப்படாத நிலையில் இவ்வாறு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கூட்டணிக்குள் ஒருமித்த முடிவு எடுக்கப்படாத சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நேற்று முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தேமுதிக வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் களமிறங்கி இருப்பது கூட்டணியில் மேலும் குழப்பத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கியுள்ளது. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான நீண்ட இழுபறி மற்றும் தெளிவின்மை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிட்டுள்ள அறிக்கையில் விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த காலங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல்களை சந்தித்ததையும் 2021 தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையிலும் போட்டியிட்டதையும் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய தேர்தலுக்காக 3 தொகுதிகளை கோரியிருந்த போதிலும் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான தொகுதி பங்கீடு தாமதமாக முடிவடைந்ததுடன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எந்த தொகுதி என்பது கடைசி நேரம் வரை உறுதியாகவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் மற்ற தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பின் அடிப்படையில்தான் நேற்று 5 தொகுதிகளில் 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் புதுச்சேரி அரசியல் களத்தில் பரபரப்பு அதிகரித்துள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு வாக்களிக்குமாறு பாஜக அமைச்சர் ஜான்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் வேட்பாளராக ஜெயக்குமார் ரெட்டியார் போட்டியிடுகிறார். அவருக்கு அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்குமாறு ஜான்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிரானதாக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவி ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது.
சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாக்கவில்லை என்றார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பண பலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பண நாயகமாக மாறி வருகிறது. தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரே வெற்றி பெறும் நிலை உருவாகியுள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962க்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுபோன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூட்டேரிப்பட்டில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மயிலம் தொகுதி கூட்டேரிப்பட்டில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் திண்டிவனம் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் அமைந்துள்ள காவல் பூத்திலிருந்து புறப்பட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை, முருகா நகர், கான்வென்ட் தெரு, மயிலம் ரோடு, சின்ன வளவனூர் வரை கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் ஆயுதப்படை, எல்லை பாதுகாப்பு படை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் கலந்து கொண்டு அணிவகுப்பு நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் போராட்டம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை உடைக்கும் முயற்சியால் பதற்றம். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்த போட்டி. 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல். 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்க முடிவு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.